அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2 குரு, 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், குரு, புதன், சுக்கிரன், ராகு. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் 10ல் இருக்கிறார். ஆக ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செயல்படுதல் வேண்டும். சமயத்தில் வாகனங்கள் பழுது ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. நினைத்த காரியங்களை தாங்கள் செய்து முடிப்பீர்கள். ஒப்பந்த பணிகளில் அனுகூலங்கள் உண்டாகும். நெருக்கமானவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். பணிபுரியும் இடத்தில் தங்களின் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். எதிலும் விவேகத்துடன் தாங்கள் செயல்படுதல் வேண்டும். பூர்வீக பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு சாதகம், சனி பகவான் சாதகம். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் எளிதாக வெற்றி பெறும். அரசு கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள், தொழில்கள் செய்வோருக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புகழ், செல்வாக்கு பெருகும். தொழில் ஸ்தானத்தில் 7 கிரகங்கள் இருக்கின்றன, சந்திரனையும் இணைத்து. அனைத்து கிரகங்களும் உங்களுடைய தொழிலை சுட்டி காட்டுவதால் தொழிலில் அபார வளர்ச்சி பெறுவீர்கள். வியாபாரம் ஓங்கும். சில எரியூர்கள் இருந்தாலும் மொத்தத்தில் தங்களுக்கு வளர்ச்சி பாதை உண்டு. தாங்கள் மனதில் நினைத்ததை செயல்படுத்துவீர்கள். சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து உயரும். புதிய பதவிகள் வரும். பொருளாதாரத்தில் மன திருப்தி உண்டாகும். உபரி வருமானத்தை பெருக்கும் வழிகள் தங்களுக்கு புலப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வருகின்ற போது மார்ச் 3ஆம் தேதி ராசிநாதன் சுக்கிரன் தற்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் மார்ச் 3ஆம் தேதி லாபஸ்தானமாகிய மீன ராசியில் உச்சம் அடையும் போது நீங்கள் மனதில் என்னென்ன நினைத்தீர்களோ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். பெண்களுக்கு அழகு கூடும், இளமை கூடும். கவர்ச்சிகரமான தோற்றமாக இருப்பீர்கள். சுக்கிரன் 10ல் இருக்கிறார். வாரத்தின் தொடக்கத்தில் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சிறு பூசல்கள் உண்டு. தொழில் ரீதியான கோப தாபங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் உண்டு. உங்கள் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் மன அமைதி கெட்டு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். சில சமயங்களில் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். டென்ஷன் ஆவீர்கள். தாங்கள் சொன்னதை கேட்காவிட்டால் அதிக கோபம் வரும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். டென்ஷன் அதிகரிக்கும். தலைவலி அதிகரிக்கும். தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனமாக செல்லுதல் வேண்டும். மித வேகம், அதிக வேகம் கூடாது. கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.